தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் அழுத்தம் காரணமாகவே தாவேக அரசு கொண்டு வந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழக அரசு, டிவிகே அரசு மதுவை ஆன்லைன் விற்பனை, அதே போன்ற டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்குதல், அதே போன்ற மான்டெக்சிங் அலுவலர் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வருவாய் பெற ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா டாஸ்மாக் மூலமாக வருமானம் எப்படி கூடுதலாக வருமானம் பெறலாம் என்று. ஒரு அரசினுடைய கடமை மது விற்பது கிடையாது, மதுவை ஒழிப்பது, பெண்களை பாதுகாப்பது, இளைஞர்களை பாதுகாப்பது, அதுதான் கடமை. ஆனால் மதுவை விற்கின்ற வகையில, ஊக்குவிக்கின்ற வகையில பல நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்கிறோம். நிச்சயமா அது தேவையில்லை. உங்களை தேர்வு செய்தது காரணமே கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மது அந்த போதைப் பொருட்களால். அதனால மீண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது. தொகுதி மறுவரையை இது காங்கிரசுடைய அழுத்தத்தினால் டிவிகே அரசு கொண்டு வந்தது, அவ்வளவுதான்.